ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தியா, சத்யா அம்மா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரவங்க தள்ளுமா தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு சத்யா சத்யான்னு கூப்பிட்றாங்க. சார் யார் சார், என்ன சார் வேணும் அப்படின்றாங்க. சத்யான்றது யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. என் மயன் தான் சார்னு. ஏண்டா உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருந்தால் ஒரு பிள்ளை லவ் பண்ணலைன்னா அந்த பிள்ளைய கடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சப்பு சப்புன்னு கன்னத்துலேயே அடிக்கிறாங்க. சார் நான் அந்த பொண்ணு ரேகாவை லவ் பண்ண தாங்க சார் செஞ்சேன், நான் கடத்தலாம் இல்லைங்க சார், கடத்தலை சார் அப்படின்னு என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை. அடித்து சத்யாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சத்யாவை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா தலையில் விழுந்துருச்சுடி, இடியே விழுந்துச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலடி, சத்யாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுடி அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்து வராரு. நான் தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், என் தம்பிக்கு காசு கூடின வசதியான பொண்ணு வேணான்னு சொல்லி நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்களே. இப்போ இங்கே பாருங்கள், என் தம்பியை சத்யாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சாங்கன்னு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சத்யா அம்மாவும் சத்யா தங்கச்சியும் விடுங்க விடுங்கன்னு சொல்கிறாங்க. அவனை போட்டு இன்னடி அன்னடியில் அடித்து நொறுக்கி தள்ளுறாங்க. அவங்க அம்மானால் பார்க்கவே முடியல. அவங்க அம்மா கத்துன்னு சத்யாவோட சின்னக்கா வீட்டுக்கார அங்கன தான் இருக்காரு. அந்த பொண்ணு எவ்வளோ போய் சொல்லுது. ஏங்க நீங்கள் சொன்னால் அடிக்க மாட்டாங்கல்லங்க, அடிக்க வேணாம்னு சொல்லுங்கங்க, என் தம்பி எந்த தப்பும் பண்ணலைங்க, அடிக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு. உன் தம்பி தப்பு பண்ணதுக்கு நான் போய் சொல்லவா? எனக்கு என்ன தலையெழுத்தா? இங்கே பார், வீட்டில் தான் புருஷன் பொண்டாட்டி, இங்கே வந்து ஆஃபீஸ்லலாம் புருஷன் பொண்டாட்டி பேச்செல்லாம் பேசக்கூடாது, நீ போறியா முதல்ல அப்படின்றாங்க. அவங்க அம்மா போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாங்க. சார் என் மகன் எந்த தப்பும் பண்ணலைங்க சார், அடிக்காதீங்க சார்னு கேட்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரேம்மா உன் வேலையை பாருமா, தப்பு பண்ணாமல் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு நான் பைத்தியமாமா பிடிச்சிருக்கு போமா அப்படின்றாங்க. அப்புறம் முத்து மீனாவும் வந்து அவங்க சார் அவன் ஒன்றுமே பண்ணல சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரியல. திரும்ப அந்த பொண்ணு போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுது, விட சொல்லுங்கங்கன்னு. எவன் கூடயோ சேர்ந்துக்கிட்டு ஓன் தம்பி திமிர் பண்ணி எவங்க சப்போர்ட் பண்ணானோ அவனுக்கு தேக்கான இவனை ஆடிக்கிட்டு, இது எனக்கு தேவையா? நான் யாருக்கும்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவன் தப்பு பண்ணாமல் அடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு என்ன பைத்தியமாக பிடிச்சது, போடி முதங்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் முத்து என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க, இந்த பொண்ணு ரேகா வீட்டுக்கு வந்துருச்சா வரலையா, இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கா அப்படின்றது மட்டும் தெரியணும் மீனான்றாங்க. நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிடுறாங்க. கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி போகிறதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கிட்டேயே வந்துடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சிந்தாமணி அம்மா வராங்க. வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அயன் பண்ணுறவர் வந்து துணி எடுக்கிறதுக்கு வராரு. சார் துணி எங்கேங்க சார் இருக்குன்னு, அந்த அங்கே எடுத்துகிட்டு போய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போய் எடுத்துகிட்டு போகிறாரு. சிந்தாமணி பேசி ஈசிட்டு சிந்தாமணியும் காரில் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இந்த அயன் பண்ணுறவர் இருக்கார்ல, அவர் போக விட்டியும் அவர் பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டே சிந்தாமணி மீனா போகிறாங்க. போயிட்டுருக்கையிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐஎஸ் அதிகாரி இருக்கார்ல, முத்தோட ஃப்ரெண்டு, இன்கம் டேக்ஸ் அதிகாரி, அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அவரும் வந்துடுறாரு. உண்மையிலே இந்த பையன் கடத்தலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா மீனா இங்கே வந்து அந்த வீட்டில் சிதம்பரம் வீட்டில் வேலை பார்க்குற அம்மாட்ட, சிந்தாமணி அம்மா வீட்டில் வேலை பார்க்குற அம்மாட்ட, இன்னும் எனக்கு லோன் வேணும், காசு தேவைப்படுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, அவர் அந்த ஃபைனான்சியர்கிட்ட ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு. ஏம்மா அப்படிலாம் கொடுக்கவே மாட்டாருமா, என் பிள்ளைக்கே ஃபீஸ் கட்டுறது கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க.